பிப்ரவரி 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்புவோட 42வது பர்த்டே. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சிம்பு என்னென்ன படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அடுத்ததாக என்ன படங்கள்லாம் நடிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அப்டேட்டையுமே ஃபேன்ஸுக்காண்டி அள்ளி தெளிச்சிருக்காங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத வரிசைக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் அவரோட 48வது படத்தில் நடிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் சிம்பு பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு முடிஞ்சதுக்கு அப்புறமா கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அதுதான் STR 48 படமா கன்வெர்ட் ஆகுது. ஹரிஷ் கல்யாண வச்சு பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் STRோட 49வது படத்தை எடுக்க போறாரு. அந்த படத்துக்கான போஸ்டரையும் கொடுத்து அபிஷியல் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. தேசிங் பெரியசாமி படத்தை STR 50 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி படத்தோட போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துல ஹீரோ வில்லன் இந்த 2 கேரக்டர்லயும் STR தான் நடிக்க போறாரு. அதை போன போஸ்டர்லயே காமிச்சிருந்தாங்க. இப்ப புது போஸ்டர்ல STRோட யங்கர் வெர்ஷனை காமிச்சிருந்தாங்க. அண்ட் முக்கியமான அப்டேட் என்னன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட்டையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த அஸ்வந்த் மாரிமுத்து சிம்பு வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாருன்னு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த படத்தை தான் STR 51 படமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற டைட்டிலோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் மூவியா வரும் அப்படின்னும் அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ண போறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.